எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ற பாடலை பாடி பெருமானுக்கு அடிநீர் முடிநீர் குடிநீர் என்று வழங்கி அந்த பெருமான் அங்கே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு மண்ணிடை ஐந்தாய் நின்று மண்ணுமாய் வதிந்தாய் போற்றி. மண்ணிடை ஐந்தாய் நின்று மண்ணுமாய் வதிந்தாய் போற்றி. தண்ணிய புலலின் நான்காய் புனலுமாய் தவழ்ந்தாய் போற்றி. உன்னிற அழலின் மூன்றைய அழலுமாய் ஒளிர்ந்தாய் போற்றி. திண்ணிய வழியிரண்டாய் வழியுமாய் தெரிந்தாய் போற்றி. வானிடை ஏகமாகி வானுமாய் விரிந்தாய் போற்றி. பானு உள்ளீடாய் நின்று பானுவும் ஆனாய் போற்றி. தூநகை மதி உள்ளீடாய் மதியுமாய் சூழ்ந்தாய் போற்றி. நானெனும் உயிர்க்கு உள்ளீடாய் உயிருமாய் நின்றாய் போற்றி போற்றி என்று 8 மலர் அட்டபுட்பம் என்கிற வகையில் எண்மலர் சாத்தி அந்த பெருமானுக்கு தூபதீபம் காட்டி வணங்குதல் வேண்டும். சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு செய்பாடல் மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எழுந்தளிருக்கிற பெருமானுக்கு அருளமுது காட்டுதல். அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. துடியடை பாகமானே தூயனச் சோதி போற்றி. பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி போற்றி போற்றி. அருளமுது காட்டுகிற போதும் தீபார செய்து நீர் விழாவும் போதும் சிறப்பு நீரை எடுத்து சிவலிங்க திருமேனிக்கு காட்ட வேண்டும். அந்த வகையில் காட்டப்படுகிறது. அதனை தொடர்ந்து உடையவரை திருமுழுக்கு எழுந்தருளச் செய்து அதற்கென்று நாம் இருக்கிற இடத்துல எடுத்து வைக்க வேண்டும். முதலில் நந்தியம்பெருமானை எடுத்து அறநிலை என்கிற இடத்துல மேற்கு நோக்கி வைத்தல் வேண்டும். காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அடுத்து உடையவரை எடுத்து பதுமநிலை என்ற இடத்தில் கிழக்கு நோக்கி வைத்தல் வேண்டும். இந்த நந்தியம்பெருமானையும் சிவலிங்க திருமேனியும் அந்த திருமஞ்சன தட்டிலே வைத்திருக்கிறோம். இதற்கு பின்னாலே அடுத்து நிமிர்ந்து அமர்ந்து ஐங்கலை மந்திரம் ஐமுக மந்திரம் ஆரங்க மந்திரங்களை சொல்லி உடையவர் மீது மலர் சொரிய வேண்டும். கையில் மலரை வைத்து கொண்டு நெஞ்சுக்கு நேராக கைவை குவித்து வைத்து இந்த கலைகள் அந்த 11 மந்திரங்களை சொல்ல வேண்டும். ஓம் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. ஓம் நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. ஓம் தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. ஓம் வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. ஓம் வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. ஓம் ஓம் ஈசானன் போற்றி. ஓம் ஏம் தத்புருடம் போற்றி. ஓம் ஊம் அகோரம் போற்றி. ஓம் இம் வாமதேவம் போற்றி. ஓம் அம் சத்யோஜாதம் போற்றி. ஓம் அம் இதயம் போற்றி. ஓம் ரீம் சிரசு போற்றி. ஓம் ஊம் சிகை போற்றி. ஓம் ஐம் கவசம் போற்றி. ஓம் ஓம் முக்கண் போற்றி. ஓம் அம் ஆயுதம் போற்றி போற்றி என்று சொல்லி பெருமான் அங்கே எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகிற வகையில் 2 அணிவிரல்களின் அடியில் பொருந்தும்படி உள்மடக்கிய எழுந்தருளச் செய்யும் முத்திரை ஆவாகன முத்திரை காட்டி திருமுழுக்கு தட்டில் உடையவரை எழுந்தருள வேண்டி ஒரு மலர் இதழை வைத்து கொண்டு கீழே வருகிற பின்வரும் பாடலை சொல்லி அது மேலே சொரிய வேண்டும். மாறி நின்று என்னை மயக்கிடும் மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சப் புலனைந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய். என்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்து அருளாய். தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே இருளா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்ற திருவாசக பாடலை சொல்லி எழுந்தருள முத்திரை வணக்க முத்திரை ஆகியவர்களை காட்டி முத்திரைகளை காட்டி வணங்குதல். தொடர்ந்து ஒரு மலரை எடுத்து வைத்து செங்கனானும் பிரமனும் தம்முளே எங்கும் தேடி தெரிந்தவர் காண்கிலார். இங்குற்றேன் என்று இலிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே. அடுத்து பெருவிரல்கள் உயர்ந்திருக்க மற்றவர்கள் முட்டியாக பிடித்து 2 கைகளை இணைத்த
திருநோக்களிக்கும் முத்திரையை பெருமானுக்கு முன்னாலே காட்டி தொண்டர் பரவும் இடத்தாய் போற்றி தொழில் நோக்கி ஆளும் சுடரே போற்றி என்று சொல்லி அடுத்து திருநோக்களிக்கிற முத்திரையில் உயர்ந்திருக்கும் பெரியவர்களை மடித்து விரல்களின் உள்ளே இருப்பது போன்று தொடர்ந்து திருநோக்களிக்கு முத்திரையை காட்டுதல் வேண்டும். நோக்கரிய திருமேனி உடையாய் நீயே நோவாமே நோக்கருள வல்லாய் நீயே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியால் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குறுந்த மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. அடுத்து 2 கைகளையும் கூப்பி உடையவரை வணங்கி பூசையை ஏற்க வேண்டி ஒரு விண்ணப்ப பாடல். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. அடுத்து பொதுநீரை தொட்டு உடையவரின் மேலே சிறு தெளித்தல் வேண்டும். அப்பொழுது அத்தா உனடியேன என்பால் அர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் எத்தனையும் அரிய நீ எளிய யானாய் என யாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகளத்தனவும் பொறுத்தாய் என்றோ இத்தனையும் எம்பரமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. அடுத்து இப்பொழுது வரிசையாக பெருமானுக்கு அபிஷேகம் செய்தல் திருமஞ்சனம் செய்தல் வேண்டும். அதற்காக ஏற்கனவே நாம் வைத்திருக்கிற அந்த புனித நீர் திருக்குடத்தில் நாம் முத்திரைகளை எல்லாம் காட்டி தூபதீபம் காட்டி வைத்திருக்கிறோம். அந்த நீரை சொரிந்து வழிபாடு செய்தாலே போதும். கொஞ்சம் வசதி இருப்பவர்கள் பால் சொரிந்து வழிபாடு செய்யலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் வசதி அதிகமாக இருப்பவர்கள் நேரம் இருப்பவர்கள் பல்வேறு பொருட்களை கொண்டு பெருமானுக்கு மஞ்சனம் செய்யலாம். அந்த திருமஞ்சனத்துக்கு வைக்கப்பட்டிருக்க நீரை எல்லாம் நாம் கொஞ்சம் முத்திரைகளை காட்டி மலர் சொரிந்து தூபதீபம் காட்டி வைத்து கொண்டு இப்பொழுது இங்கே செய்முறை என்று செய்ய காட்டுவதாலே சில பொருள்களோடு சேர்த்து நாம் இங்கே திருமஞ்சனம் செய்திருக்கிறோம். இந்த திருமஞ்சனம் செய்கிற போது வரிசையாக செய்து கொண்டே வரலாம். ஒவ்வொரு முறை பொருள் நாம் சாமிக்கு அந்த திருமஞ்சனத்தை பயன்படுத்துகிற போதும் அந்த பொருளை சாமி மேல் ஊற்றிய பின்னாலே ஒரு மலர் வைத்து தீபம் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டின் போது நம்ம நமச்சிவாய வாழ்வில் தொடங்குகிற மணிவாசக பெருமான் அருளி செய்த சிவபுராணத்தை சொல்லி வரிசையாக சொல்லிக்கொண்டே ஆடலில் சொல்லிக்கொண்டே வரிசையாக இந்த திருமஞ்சனங்களை எல்லாம் நாம் செய்து முடிக்கலாம். அந்த வகையில் இப்பொழுது செய்யப்படுகிறது. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகங்கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க சிறங்குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின்பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்
எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுவுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மிளறுகின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணனொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுகழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராகமுதே அளவிலா பெம்மானே ஓராகார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமின் ஞானத்தால் கொண்டு உணர்வாறு தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணேயோ என்று போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பரவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். தடங்கொண்டது ஓர் தாமரை பொன்முடிதன் மேல் குடங்கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட படங்கொண்டது ஓர் பாம்பரை ஆத்த பரமன் இடங்கொண்டு இருந்தான் தன் இடைமருது ஈதோ. தடங்கொண்டது ஓர் தாமரை பொன்முடிதன் மேல் குடங்கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்து ஆட்ட படங்கொண்டது ஓர் பாம்பரை ஆத்த பரமன் இடங்கொண்டு இருந்தான் தன் இடைமருது ஈதோ.
இதுவரையில் சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நான் முதல்ல திருமஞ்சன பொடி, அடுத்தது வில்வப்பொடி, அடுத்தது சந்தனம், பால் மற்றும் சங்கு நீர் என்கிற வகையில் பன்னீர் வைத்து அதில் நிறைவாக இந்த கும்பநீர் வடியப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து ஒற்றாடை என்று தனியாக வைத்து கொள்ள வேண்டும். ஒற்றாடை, அதாவது சாமி நாம் உடம்பு குளித்தா உடனே உடம்பு துடைச்சிக்கிறதுக்கு ஒரு டவல் வைத்திருப்போம், துண்டு. அதுபோல் சுவாமிக்கு ஒற்றாடை என்று அதில் துடைத்து, அதில் நன்றாக சாமி அதில் துடைத்து, அதுக்கப்புறம் அந்த பெருமானுக்கு ஆடை சாத்தி அந்த அதற்கென்று இருக்கிற பரசிவம் என்கிற இடத்துல வைக்க வேண்டும். அதற்கு ஒரு இதழ் வைத்து முதல்ல வைத்திருக்கிறோம், இதழ் வைத்து சந்தனமெல்லாம் வைத்திருக்கிறோம். அதற்கு ஒரு அப்படி மடித்து அதற்கு ஒரு ஆடை சாத்தி அதனை அந்த பரசிவம் என்ற இடத்திலே வைக்க வேண்டும். அதேபோல் நந்தியம்பெருமானை எடுத்து ஒற்றாடை நிலையில் துடத்தி ஒரு சிறு ஆடை சாத்தி அது நந்தியம்பெருமானுக்கு வைக்கப்பட்ட இடத்துல மேற்கு நோக்கி சுவாமியை நோக்கி வைக்க வேண்டும். காவாயி கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வைத்த பின்னாலே பெருமானுக்கு ஆடை சாத்துகிற வகையில் ஒரு பாடலை சொல்லி ஆடை சாத்தும்போது சொல்லிக்கொள்ள வேண்டும். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலாம், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும்மை யுறவில்லையே. பட்டுடுத்து தோல் போர்த்து பாம்பொன்று ஆர்த்து பகவனார் பாரிடங்கள் சூழ நட்டம், சிட்டராய் தீயேந்தி செல்வார் தம்மை தில்லை சிற்றம்பலத்தே கண்டோம் இந்நாள். விட்டிலங்க சூலமே வெண்ணூல் உண்டேம் ஓதுவதும் வேதமே வீணை உண்டேம், கட்டங்கம் கையதே சென்று காணீர் கரைசேர்மிடற்றையம் காபாலியார்க்கே. அடுத்து அந்த பெருமானுக்கு மலர் சூட்டி திருநீர் வைக்க வேண்டும். அது இந்த இதில் குறிப்பிடவில்லை, இருந்தாலும் திருநீர் சாத்துவது மரபு. அந்த வகையில் திருநீர் சாத்துகிற போது மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரே. சந்தனம் அணிவித்தல் வேண்டும். சந்தனச் சாந்தின் சுந்தரா போற்றி, சந்தனச் சாந்தின் சுந்தரா போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி. அடுத்து பெருமானுக்கு தூபதீபம் காட்டி அருளமுது காட்ட வேண்டும். சலம் போவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடிசை பாடல் மறந்தறியேன், நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. பெரும்புலரு காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி, அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு, கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அடுத்து அருளமுது காட்டுதல். ஆலந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமரரு தொழுது எத்தும், சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை, ஏலாவார் குழலாளுமை நங்கை என்றும் எத்தி வழிபடப் பெற்ற, கால காலனை கம்பனிம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வண்டி, படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி, துடியடை பாகமானே தூயனச் சோதி போற்றி, பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி 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 என்று தீபாராதனை செய்து அந்த பெருமானை வணங்கி, அடுத்து நாள்தோறும் இந்த வழிபாடு நிறைவு பெறுவதற்கு முன்னாலே
அருளமுது காட்டியவுடன் 108 முறை மலர் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வகையில் முதல்ல ஒரு பாடலை சொல்லி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறவில் கருத்து அறிந்து முடிப்பான் என்று வருகின்ற வாயானை மனத்தானை பாடலை சொல்லி இறைவனை வணங்கி ஒவ்வொரு மலராக கற்றவனும் கனியேபுரம் சொல்லுகிற பாடலை சொல்லி 108 முறை வருகிற வகையில் இருக்கிற ஒரே திருத்தாண்டகம் இது ஒன்று தான். அதனால் இந்த திருத்தாண்டகத்தை சொல்லி நாள்தோறும் பெருமானுக்கு 108 முறை மலர் வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது வழிபாடு செய்கிறோம். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தென்கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லுங்கதியே போற்றி அற்றவர்கட்காரமுதம் ஆனாய் போற்றி அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவமே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி மதயானை இருரிவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி கொல்பொலித்தோல் ஆடை குழகா போற்றி அங்கணனே அமரர்கள் தம் இறைவா போற்றி ஆலமர நீழலரம் சொன்னாய் போற்றி செங்கனகத் தனிக்குந்தே சிவமே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாளா போற்றி மழவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இலையார்ந்த மூவிலை வேல் ஏந்தி போற்றி ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் ஆனாய் போற்றி சிலையாலன்று எயிலரித்த சிவமே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி பூதப்படை உடையாய் போற்றி போற்றி மன்னிய சீர் மறை நான்கும் ஆனாய் போற்றி மரியேந்து கையானே போற்றி போற்றி உண்ணும் அவர்க்குண்மையனே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னிமிசை வெண்பறையாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி வெண்மதியம் கண்ணி விகிருதா போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி தூநீரு மைக்கணிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி சங்கரனே நின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின் பாதம் போற்றி போற்றி அங்கமலத்தயனோடு மாலும் காணாம் அனலுருவா நின் பாதம் போற்றி போற்றி செங்கமலத்திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வம்புலவு கொன்றை சடையாய் போற்றி வான்பறையும் வாளரவும் வைத்தாய் போற்றி கொம்பனைய நுண்ணிடையாள் கூறா போற்றி குறைகடலால் குற்றுதைத்த கோவே போற்றி நம்புபவர் கரும்பொருளே போற்றி போற்றி நால் வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி செம்போனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி உள்ளாமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பார் மனத்து என்றும் நீங்காய் போற்றி வள்ளலே போற்றி மணாளா போற்றி வானவர்கோன் தோல் துணித்த மைந்தா போற்றி வெள்ள ஏறேறும் விகிர்தா போற்றி மேலோர்க்கு மேலோர்க்கு மேலாய் போற்றி தெள்ளு நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆழி அளித்தாய் போற்றி சாவாமே காத்து எம்மை ஆண்டாய் போற்றி சங்கு ஒத்த நீற்றியம் சதுரா போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி
பிரமன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி கரநான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலிப்பார்க்கு ஆற்ற எளியாய் போற்றி அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி அந்தரக்கணஞான்கு தோளுந்தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி அருள் தரும் முப்புரநாயகி அம்மை உடனாயே அருள்மிகு பொன்னிட்டநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி போற்றி. அடுத்து வரிசையாக 12 திருமுறை விண்ணப்பம் செய்தல் வேண்டும். தினந்தோறும் நேரம் இருக்குமானால் 12 திருமுறைகள் விண்ணப்பம் செய்யலாம். நேரமில்லை என்று கருதுகிற அன்பர்கள் 5 பாடல் என்று சொல்லப்படுகின்ற வகையில் பஞ்சபுராண விண்ணப்பமாவது சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வகையில் இப்பொழுது நாம் 12 திருமுறைகள் வரிசையாக விண்ணப்பம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு பாடலின் போதும் கையிலே மலரை வைத்து கொண்டு அந்த பாடல் முடிகிற போது அந்த பெருமானுடைய திருவடியிலே அதை செலுத்தி வணங்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பாடலுக்கும் அப்படி செய்ய வேண்டும். 12 பாடல்களுக்கும் 12 முறை. இப்பொழுது முதலில் ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் திருமுறை. செல்வ நெடு மாடம் சென்று ஓங்கி செல்வம் மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. 2ஆம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் அருளியது. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்து உறையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன் அடைந்தார் போகங்கள் பலகடைந்தார் புண்ணியரே. ஞானசம்பந்த பெருமானுடைய 3ஆம் திருமுறை. ஆனை காவில் வெண்மதி மல்கு புல்கு வார்சடை தேனை காவலின் மொழி தேவி பாகமாயினான் ஆனை காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டுவோர் ஏதம் ஏதும் இல்லையே. 4ஆம் திருமுறை நாவுக்கரசு பெருமான் அருளியது. ஓதி மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கு மென்தோள் சுடர்மழு படையினானே ஆதியே அமரர் கோவே அணியணாமலை உளாரே நீதியால் நின்னையல்லால் நினையுமா நினைவிலேனே. 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை நாவுக்கரசர் அருளியது. தேடி சென்று திருந்தடியத்துமின் நாடி வந்தவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே. 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து எத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடயம் ஆதி என்றும் ஆரூரா என்று என்றே அலரா நில்லே. அடுத்து 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சாமிகளருடைய திருப்பாடல். நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலயம் பெருமான் அவை அட்டி தர பணியே. அடுத்து 8ஆம் திருமுறை மணிவாசக பெருமானுடைய திருவாசகம். கோலமே நீவராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலமேதுமறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உனை நச்சி நச்சிட வந்திடும்
காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. 9ஆம் திருமுறை திருவிசைப்பா. வைத்த பாதங்கள் மலரவன் காண்கிலன், வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன், மலரவன் முடி தேடி எய்த்து வந்து இழிந்து இன்னமும் துதிக்கின்றார் எழில்மறை அவற்றாலே. செய்த்தலை கமலம் மலர்ந்து ஓங்கிய தில்லையம்பலத்தானை பக்தியால் சென்று கண்டிட என் மனம் பதை பதைப்பு ஒழியாதே. திருப்பல்லாண்டு. சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கீழ் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன். பெற்றது ஆறு பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாளனுக்கு ஆள் பாரும் விசும்பு மறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. அடுத்ததாக 12ஆம் திருமுறை 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலன் அருளியது. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. அடுத்து 11ஆம் திருமுறை நக்கீர தேவனார் அருளிய பாடல். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வே. அடுத்து 12ஆம் திருமுறை செக்கிழார் பெருமான் அருளியது. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி, பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. அடுத்து அம்மைக்கு ஒரு பாடல். பொந்திகழும் புரிசடைகள் புரள ஒரு புன்முறுவல் புக்க நின்பால் மன்றில் நடமாடி கழுக்குன்றில் வளர் மன்னனையே மருவி வாழ்ந்தால் பொன்றிடும் எந்தனை காத்தல் திரிபுர சுந்தரி, பொன்றிடும் எந்தனை காத்தல் திரிபுர சுந்தரி, திரிபுர சுந்தரி நின்றன் பொறுப்பன்றேயோ இன்று முதல் எந்தவித நோயும் எமை அணுகாமல் எடுத்து ஆழ்வாயே. அருணகிரிநாதர் பெருமானுடைய திருப்புகள். உம்பர்தரு தேனுமணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த நுயிர்காதர உற்றருள்வாயே. தம்பிதனக்காக வனத்தணைவோனே தந்தை வலத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே. அடுத்து சித்தாந்த சாத்திரத்தில் ஒரு பாடல். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கழல் செலுமே. நிறைவாக உலக பொதுமறையாக விளங்குகிற திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நிறைவாக கை நிறைய மலர்களை ஏற்றி வைத்துக் கொண்டு நாவுக்கரசர் பெருமானிலே ஒரு பாடலை சொல்லி மலர் சொரிந்து வணங்குதல். ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிர ஞாயிறு போலும் ஆயிர நீண்முடியானும் ஆயிரம் பேருகந்தானும் ஆரூரமர்ந்த கம்மானே
என்ற பாடலை சொல்லி மலர் எடுத்து அதிலிருந்து கொஞ்சம் புகை எடுத்து நம்முடைய நெஞ்சிலே வைத்துக்கொண்டு இறைவன் நம் உள்ளே இப்பொழுது இறங்கி இருந்து அருள் செய்வதாக பாவனையாக எண்ணி அதிலிருந்து எடுத்து முதல்ல தலையில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ நெஞ்சுக்கு நேராக நெஞ்சிலே வைத்து கொள்ள வேண்டும். அப்போது கைப்போது மலர் தூவீம் காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொடரின்ற முதல்வனே அப்போது மலர் தூவீம் ஐம்புலனும் அகத்தடக்கி எப்போதும் இனியானே என் மனத்தே வைத்தேனே எப்போதும் இனியானே என் மனத்தே வைத்தேனே எண்ணிலாரும் எனக்கு இனியார் இல்லை என்னிலும் இனியான் ஒருவனுடன் என்னுளே உயிர்ப்பாய் புறம் போந்து புக்கு என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசனே பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாயே தேனினை